நிக்க கூடாது, ரோட்ல நிக்க கூடாது, உள்ளர வாங்க, உள்ளர வாங்க, ரோட்ல நிக்க கூடாது. கோஷம் போடக்கூடிய சகோதரர்களுக்கு வெளியே அங்க நிக்க கூடாது, உள்ளர வாங்க. நாம நடந்தது ஆர்ப்பாட்டம், சாலை மறியல் கிடையாது, உள்ளர வாங்க. நாம நடத்துறது ஆர்ப்பாட்டம், சாலை மறியல் கிடையாது, சகோதரர்கள் உள்ளர வாங்க. பொதுமக்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, தமிழகத்தில் தலைநகரம் சென்னையில் அருகிலுள்ள தாம்பரத்தில் ஒற்றுமை அணிவகுப்பு நடத்த இருந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா சகோதரர்களை தமிழக காவல்துறை இறுதி நேரத்தில் கைது செய்து அவர்களின் அராஜக போக்கை கண்டித்து அதிராம்பட்டினம் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா சார்பாக இன்னும் சிறிது நேரத்தில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருப்பதால் ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளே, நடுநிலையாளர்களே, அவை கடலில் திறந்து அதிராம்பட்டினம் பேருந்து நிலையத்தை நோக்கி வாரி என உங்களை அன்போடு அழைக்கின்றோம். தமிழக காவல்துறையும் தமிழக அரசையும் கண்டித்து இன்னும் சிறிது நேரத்தில் துவங்க இருக்கும் கண்டன ஆர்ப்பாட்டத்திலே பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தலைமையில் நடக்க இருக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அவை கடலில் திறந்து வாரி என உங்களை அன்போடு அழைக்கின்றது பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா. தமிழக அரசின் இந்த அராஜக போக்கை கண்டித்தோம், அத்துமீறிய காவல்துறையை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்னும் சிறிது நேரத்தில் துவங்க இருப்பதால் ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கும் நடுநிலையாளர்களும் சகோதர சகோதரிகளும் அதை கடலில் திறந்து பேருந்து நிலையத்தை நோக்கி வாரி என உங்களை அன்போடு அழைக்கின்றோம். கொஞ்சம் அப்படியே வரிசையா நின்னுட்டீங்கன்னா ஆர்ப்பாட்டத்துக்கு நல்லா இருக்கும். ஏன்னா லீடர்ஸ் முன்னாடி நின்று பேசுவாங்க, இப்படி சுத்தி நின்றா நல்லா இருக்காது. வரிசையா போய் மனவாத பிளவுகளை ஏற்படுத்தக்கூடிய RSS பேரணிக்கு அனுமதி அளித்துவிட்டு ஒற்றுமையை வலியுறுத்தி மக்களை ஒன்றுபடுத்த அணிவகுத்து ஒற்றுமையின் பால் அழைக்கும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் ஒற்றுமை பேரணிக்கு அனுமதி மறுத்து பேரணியில் கலந்து கொண்ட பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய செயல் வீரர்களையும் நிர்வாகிகளையும் கைது செய்த தமிழக அரசையும் தமிழக காவல்துறையையும் கண்டித்து பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா நடத்தக்கூடிய இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி தருமாறு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் தஞ்சை தெற்கு மாவட்ட தலைவர் சகோதரர் ஏ ஹாஜா அலாவுதீன் அவர்களை அழைக்கிறேன். ஒரே
சகோதரர்களே, நமக்கென்று ஒரு ஒழுங்கு இருக்கு. அத்துமீறல்கள் இருந்தாலும் நாம தீர்மானித்ததை நடத்தி காட்டுவோம். எல்லாம் வரிசையாக சரியாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وسلم تسليما. பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரிய அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். மீண்டும் ஒரு அராஜகம் தமிழகத்திலே நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் நடைபெறாத ஒரு மாபெரும் அராஜகம் தமிழகத்திலே நடைபெற்றிருக்கின்றது. என்ன அது? முஸ்லிம்கள் சார்பாக பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா நடத்தக்கூடிய மாபெரும் ஒற்றுமை பேரணி, மாபெரும் ஒற்றுமை பேரணி அணிவகுப்பு நிகழ்ச்சிக்கு திராவிட மாடல் திமுக அரசு தடை விதித்திருக்கின்றது. எப்படி? திரும்ப இந்த வார்த்தையை நீங்க நல்ல கவனமா கேட்கணும். திராவிட மாடல் திமுக அரசு என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னா தடை விதிச்சிருக்கு. என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது, எந்த விதமான உருப்படியான காரணங்களும் இல்லாமல் உப்புச்சப்பில்லாத காரணங்களை சொல்லி முஸ்லிம்களுடைய நிகழ்ச்சிக்கு தடை விதித்திருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்கிறோம். இதே பேரணி, இதே ஒற்றுமை அணிவகுப்பு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா மேற்குவங்கத்தில் நடத்தியிருக்கு, ராஜஸ்தான்ல நடத்தியிருக்கு, பல வட மாநிலங்கள்ல நாம நடத்தி முடிச்சிருக்கிறோம். ஆனா முஸ்லிம்கள் எல்லாம் அல்லது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இன்று பாசிசத்திற்கு ஒட்டுமொத்த இந்தியாவிலும் இவர்கள் தான் எதிரி என்று தலையில் தூக்கி வைத்து கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடல் திமுக அரசாங்கம் நம்முடைய இந்த பேரணிக்கு தடை விதிக்கின்றது என்றால் அவர்களுடைய கொள்கை என்ன? என்ன கொள்கையை அவர்கள் முன்வைத்து முஸ்லிம்களை அணுகுகின்றார்கள்? தமிழகத்தில் யார் வளர வேண்டும் என்று அவர்கள் விரும்புகின்றார்கள்? தமிழகத்தில் யார் வளர வேண்டும் என்று அவர்கள் விரும்புகின்றார்கள்? ஒரு பக்கம் என்னடான்னு சொன்னா, இந்த நாட்டை அழிவு பாதையில் கொண்டு சென்று கொண்டிருக்கக்கூடிய பாசிச சங் பரிவார சக்திகளை இவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? சமூக சேவை செய்யக்கூடிய இயக்கம்னு சொன்னாங்க. RSS உடைய கிளை இயக்கமான சேவா பாரதி முதற்கொண்டு அரசாங்கத்துல அரசாங்க அதிகாரிகள், இதே திமுகவுடைய எம்பிக்கள் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, சேவை செய்யக்கூடிய இயக்கம்னு சொல்லி சேவா பாரதியை வந்து அணுகுனாங்க. ஆனா முஸ்லிம்கள் ஒரு பேரணி நடத்த போறோம் அப்படின்னு சொல்லும் போது தடைகள் அம்புகள் போல முஸ்லிம்களை நோக்கி வந்து பாய்ந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். என்ன காரணம்? என்ன காரணம்? ஒரு விஷயத்தை நான் உங்களிடத்துல தெளிவுபடுத்த கடமைப்படுறேன். முஸ்லிம்கள் தன்னுடைய சொந்த காலில் நீங்க நிக்கிறத ஒரு காலம் இந்த இந்தியாவில் யாருமே விரும்ப மாட்டாங்க. இதுதான் இன்றைய திராவிட மாடல் திமுக அரசாங்கம் இந்த தடையின் மூலம் சொல்லி இருக்கக்கூடிய செய்தி. நீங்க முஸ்லிம்களை சக்திப்படுத்துவீங்களா? அது எங்களுக்கு பிடிக்காது. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்கறீங்களா? அது எங்களுக்கு பிடிக்காது. நீங்க கொடுக்க கூடாது. முஸ்லிம்களை சக்திப்படுத்துறதுக்கு நாங்க ஏதாவது முயற்சி எடுத்துக்கிறோம். நாங்க ஏதாவது பார்த்து உங்களுக்கு ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு போராட்டமோ அல்லது ஏதோ உதவிகளோ ஏதோ ஒரு சட்ட திட்டங்கள்லயோ ஏதோ நாங்க செய்யறோம். நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது? ஒரு காலம் முன்னுக்கு வந்துடக்கூடாது. நீங்க தலைமைத்துவத்தை நோக்கி நீங்க ஒரு காலம் பயணிக்க கூடாது. நீங்க தலைமைத்துவத்தை நோக்கி ஒரு காலம் பயணிக்க கூடாது. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்க குரல் கொடுக்க கூடாது. நீங்க அமைதியா தான் இருக்கணும். இந்த தேசத்தை சின்ன பின்னமாக்கி கொண்டிருக்கக்கூடிய பாசிச பரிவார சக்திகளை எதிர்த்து பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்று ஒரு பிரச்சாரத்தை நடத்தி கொண்டிருக்கின்றது. அந்த பிரச்சாரத்தினுடைய பேர் என்னன்னு சொன்னா, மக்களாட்சியை பாதுகாப்போம். பேர் என்ன? மக்களாட்சியை பாதுகாப்போம். சங் பரிவார கூட்டத்தை எதிர்த்து இன்று இந்தியாவிலே வலிமையாக குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய இந்த பிரச்சாரத்திற்கு நீங்கள் தடை விதிக்கிறீர்கள் என்றால் வேறு எந்த மாதிரியான பிரச்சாரத்தை நடத்த நீங்கள் சொல்கின்றீர்கள்? உங்களை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடி கொண்டு உங்களுக்கு சிறுபான்மை அணியாக
இருக்கும் வரை, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய கொள்கை இந்த பூமியில் நடைபெற்று இருக்கும் வரை முஸ்லிம் சமூகம் ஒரு காலம் யாருக்கும் அடிமையாக இருப்பதை நாங்கள் விரும்ப மாட்டோம் என்று செய்தியை பதிவு செய்து கொள்கின்றோம். மற்றொரு செய்தியை சொல்றோம். இந்த தடைகள்லாம் எங்களுக்கு ஒண்ணும் புதுசு இல்ல. இந்த தடைகள்லாம் எங்களுக்கு ஒண்ணும் புதுசு இல்ல. இந்த தடைகளை எப்படி மீறுவது, அல்லது இந்த தடைகளை மீறுவது என்றால் இந்த தடைகளை எப்படி முறியடிப்பது என்பதை பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா நன்கு பயின்று வைத்துள்ளது. நிச்சயமாக இந்த தடைகள் உடைத்தறியப்படும். நிச்சயமாக உடைத்தறியப்படும். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய சகோதரர்களுடைய அணிவகுப்பு தமிழகத்தில் நிச்சயமாக நடக்கும் என்கின்ற செய்தியை இங்கு அறிவித்தவனாக என்னுடைய இந்த சிறிய உரையை நிறைவு செய்கின்றேன். வாகர்தவனாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைவரும் உங்களுடைய கைகளை உயர்த்தி கண்டன கோஷங்களை எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். போராட்டம் இது போராட்டம், நீதிக்கான போராட்டம், போராட்டம் இது போராட்டம், நீதிக்கான போராட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பரிக்கும் ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பரிக்கும் ஆர்ப்பாட்டம், கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் பாப்புலர் ஃப்ரண்டின் வீரர்களை, பாப்புலர் ஃப்ரண்டின் வீரர்களை கைது செய்த காவல்துறையை, கைது செய்த காவல்துறையை வன்மையாக கண்டிக்கின்றோம், வன்மையாக கண்டிக்கின்றோம். படுகொலை இது படுகொலை இது, படுகொலை இது படுகொலை இது, ஜனநாயக படுகொலை இது, ஜனநாயக படுகொலை இது. துரோகம் இழைக்காதே, துரோகம் இழைக்காதே, துரோகம் இழைக்காதே, துரோகம் இழைக்காதே, முஸ்லிம் சமூகத்திற்கு துரோகம் இழைக்காதே, முஸ்லிம் சமூகத்திற்கு துரோகம் இழைக்காதே. விடுதலை செய், விடுதலை செய், விடுதலை செய், விடுதலை செய். சேலத்திலும் தாம்பரத்திலும், சேலத்திலும் தாம்பரத்திலும் பாப்புலர் ஃப்ரண்டின் வீரர்களை கைது செய்த காவல்துறையை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம், வன்மையாக கண்டிக்கின்றோம். காவல்துறையா காவித்துறையா, காவல்துறையா காவித்துறையா, காவல்துறையா ஏவல்துறையா, காவல்துறையா ஏவல்துறையா. விடுதலை செய், விடுதலை செய், விடுதலை செய், விடுதலை செய். சேலத்திலும் தாம்பரத்திலும், சேலத்திலும் தாம்பரத்திலும் பாப்புலர் ஃப்ரண்டின் வீரர்களை கைது செய்த காவல்துறையை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம், வன்மையாக கண்டிக்கின்றோம், வன்மையாக கண்டிக்கின்றோம். இன்குலாப் ஜிந்தாபாத், இன்குலாப் ஜிந்தாபாத், பாப்புலர் ஃப்ரண்ட் ஜிந்தாபாத், பாப்புலர் ஃப்ரண்ட் ஜிந்தாபாத்,
அஸ்ஸலாமு அலைக்கும். RSSின் மதவாத பிளவுகளை ஏற்படுத்தக்கூடிய RSSின் பேரணிக்கு அனுமதி அளித்துவிட்டு ஒற்றுமையை வலியுறுத்தி மக்களை ஒன்றுபடுத்த அணிவகுத்து ஒற்றுமையின் பால் அழைக்கும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் ஒற்றுமை பேரணிக்கு அனுமதி மறுத்து பேரணியில் கலந்து கொண்ட பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய செயல் வீரர்களையும் நிர்வாகிகளையும் கைது செய்த தமிழக அரசையும் தமிழக காவல்துறையையும் கண்டித்து பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா நடத்தக்கூடிய இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி தருமாறு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் தஞ்சை தெற்கு மாவட்ட தலைவர் சகோதரர் ஏ ஹாஜா அலாவுதீன் அவர்களை அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வாகனத்துக்கு வழிவிட்டு கொஞ்சம் உள்ள வந்துடும். உள்ள வந்துருங்க. ரோட்ல நிக்க கூடாது. ரோட்ல நிக்க கூடாது. உள்ளர வாங்க. உள்ளர வாங்க. ரோட்ல நிக்க கூடாது. கோஷம் போடக்கூடிய சகோதரர்களுக்கு வெளியே அங்க நிக்க கூடாது. உள்ளர வாங்க. நாம நடந்தது சாலை மறியல் கிடையாது. உள்ளர வாங்க. நாம நடத்துறது ஆர்ப்பாட்டம், சாலை மறியல் கிடையாது. சகோதரர்கள் உள்ளர வாங்க. சகோதரர்களே, நமக்கென்று ஒரு ஒழுங்கு இருக்கு. அத்துமீறல்கள் இருந்தாலும் நாம தீர்மானித்ததை நடத்தி காட்டுவோம். எல்லாம் வரிசையாக சரியாக இருக்குமாறு கேட்டுக்கொள்வோம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وسلم تسليما. பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரிய அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். மீண்டும் ஒரு அராஜகம் தமிழகத்திலே நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் நடைபெறாத ஒரு மாபெரும் அராஜகம் தமிழகத்திலே நடைபெற்றிருக்கின்றது. என்ன அது? முஸ்லிம்கள் சார்பாக பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா நடத்தக்கூடிய மாபெரும் ஒற்றுமை பேரணி, மாபெரும் ஒற்றுமை பேரணி அணிவகுப்பு நிகழ்ச்சிக்கு திராவிட மாடல் திமுக அரசு தடை விதித்திருக்கின்றது. எப்படி? திரும்ப இந்த வார்த்தையை நீங்க நல்ல கவனமா கேட்கணும். திராவிட மாடல் திமுக அரசு என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னா தடை விதிச்சிருக்கு. என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது எந்த விதமான உருப்படியான காரணங்களும் இல்லாமல் உப்புச்சப்பில்லாத காரணங்களை சொல்லி முஸ்லிம்களுடைய நிகழ்ச்சிக்கு தடை விதித்திருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்கிறோம். இதே பேரணி, இதே ஒற்றுமை அணிவகுப்பு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா மேற்குவங்கத்தில் நடத்தியிருக்கு, ராஜஸ்தான்ல நடத்தியிருக்கு, பல வட மாநிலங்கள்ல நாம நடத்தி முடிச்சிருக்கிறோம். ஆனா முஸ்லிம்கள் எல்லாம் அல்லது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இன்று பாசிசத்திற்கு ஒட்டுமொத்த இந்தியாவிலும் இவர்கள் தான் எதிரி என்று தலையில் தூக்கி வைத்து கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடல் திமுக அரசாங்கம் நம்முடைய இந்த பேரணிக்கு தடை விதிக்கின்றது என்றால் அவர்களுடைய கொள்கை என்ன? என்ன கொள்கையை அவர்கள் முன்வைத்து முஸ்லிம்களை அணுகுகின்றார்கள்? தமிழகத்தில் யார் வளர வேண்டும் என்று அவர்கள் விரும்புகின்றார்கள்? தமிழகத்தில் யார் வளர வேண்டும் என்று அவர்கள் விரும்புகின்றார்கள்? ஒரு பக்கம் என்னடான்னு சொன்னா, இந்த நாட்டை அழிவு பாதையில் கொண்டு சென்று கொண்டிருக்கக்கூடிய பாசிச சங் பரிவார சக்திகளை இவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? சமூக சேவை செய்யக்கூடிய இயக்கம்னு சொன்னாங்க. RSS உடைய கிளை இயக்கமான சேவா பாரதி முதற்கொண்டு அரசாங்க அதிகாரிகள், இதே திமுக
ஆனா முஸ்லிம்கள் ஒரு பேரணி நடத்த போறோம் அப்படின்னு சொல்லும் போது தடைகளில் அம்புகள் போல முஸ்லிம்களை நோக்கி வந்து பாய்ந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். என்ன காரணம்? என்ன காரணம்? ஒரு விஷயத்தை நான் உங்களிடத்துல தெளிவுபடுத்த கடமைப்படுறேன். முஸ்லிம்கள் தன்னுடைய சொந்த காலில் நீங்க நிக்கிறத ஒரு காலம் இந்த இந்தியாவில் யாருமே விரும்ப மாட்டாங்க. இதுதான் இன்றைய திராவிட மாடல் திமுக அரசாங்கம் இந்த தடையின் மூலம் சொல்லி இருக்கக்கூடிய செய்தி. நீங்க முஸ்லிம்களை சக்திப்படுத்துவீங்களா? அது எங்களுக்கு பிடிக்காது. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்கறீங்களா? அது எங்களுக்கு பிடிக்காது. நீங்க கொடுக்க கூடாது. முஸ்லிம்களை சக்திப்படுத்துறதுக்கு நாங்க ஏதாவது முயற்சி எடுத்துக்கிறோம். நாங்க ஏதாவது பார்த்து உங்களுக்கு ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு போராட்டமோ அல்லது ஏதோ உதவிகளோ ஏதோ ஒரு சட்டத்திட்டங்கள்லயோ ஏதோ நாங்க செய்யறோம். நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, ஒரு காலம் முன்னுக்கு வந்துடக்கூடாது. நீங்க தலைமைத்துவத்தை நோக்கி நீங்க ஒரு காலம் பயணிக்க கூடாது. நீங்க தலைமைத்துவத்தை நோக்கி ஒரு காலம் பயணிக்க கூடாது. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்க குரல் கொடுக்க கூடாது. நீங்க அமைதியா தான் இருக்கணும். இந்த தேசத்தை சின்ன பின்னமாக்கி கொண்டிருக்கக்கூடிய பாசிச பரிவார சக்திகளை எதிர்த்து பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்று ஒரு பிரச்சாரத்தை நடத்தி கொண்டிருக்கின்றது. அந்த பிரச்சாரத்தினுடைய பேர் என்னன்னு சொன்னா மக்களாட்சியை பாதுகாப்போம். பேர் என்ன? மக்களாட்சியை பாதுகாப்போம். சங் பரிவார கூட்டத்தை எதிர்த்து இன்று இந்தியாவிலே வலிமையாக குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய இந்த பிரச்சாரத்திற்கு நீங்கள் தடை விதிக்கிறீர்கள் என்றால் வேறு எந்த மாதிரியான பிரச்சாரத்தை நடத்த நீங்க சொல்கின்றீர்கள்? உங்களை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடி கொண்டு உங்களுக்கு சிறுபான்மை அணியாக இந்த முஸ்லிம் சமூகம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா? அது ஒரு காலம் நடக்காது. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இருக்கும் வரை, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய கொள்கை இந்த பூமியில் நடைபெற்று இருக்கும் வரை முஸ்லிம் சமூகம் ஒரு காலம் யாருக்கும் அடிமையாக இருப்பதை நாங்கள் விரும்ப மாட்டோம் என்ற செய்தியை பதிவு செய்து கொள்கின்றோம். மற்றொரு செய்தியை சொல்றோம். இந்த தடைகள்லாம் எங்களுக்கு ஒண்ணும் புதுசு இல்ல. இந்த தடைகள்லாம் எங்களுக்கு ஒண்ணும் புதுசு இல்ல. இந்த தடைகளை எப்படி மீறுவது அல்லது இந்த தடைகளை மீறுவது என்றால் இந்த தடைகளை எப்படி முறியடிப்பது என்பதை பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா நன்கு பயின்று வைத்துள்ளது. நிச்சயமாக இந்த தடைகள் உடைத்தறியப்படும். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய சகோதரர்களுடைய அணிவகுப்பு தமிழகத்தில் நிச்சயமாக நடக்கும் என்கின்ற செய்தியை இங்கு அறிவித்தவனாக என்னுடைய இந்த சிறிய உரையை நிறைவு செய்கின்றேன். வாகர்தவனாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைவரும் உங்களுடைய கைகளை உயர்த்தி கண்டன கோஷங்களை எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். போராட்டம் இது போராட்டம், நீதிக்கான போராட்டம், போராட்டம் இது போராட்டம், நீதிக்கான போராட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பரிக்கும் ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம்,
பேசுமாறு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் திருச்சி மண்டல தலைவர் சகோதரர் எஸ் அமீர் பாஷா அவர்களை அழைக்கிறேன். இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் சார்பாக அதிராம்பட்டினத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் பாப்புலர் ஃப்ரண்ட் நடத்திய ஒற்றுமை அணிவகுப்பு பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்திற்கு தாம்பரத்திலும் சேலத்திலும் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கின்றது. மட்டுமல்லாமல் பாப்புலர் ஃப்ரண்டினுடைய மாநில நிர்வாகிகள், பாப்புலர் ஃப்ரண்டுடைய சீருடை அணிந்த அணிவகுப்பு வீரர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த நிகழ்வை கண்டித்து தமிழகம் முழுவதும் பாப்புலர் ஃப்ரண்ட் சார்பாக அறவழியிலான போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஹாஜா அலாவுதீன் அவர்களே, முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய மண்டல செயலாளர் ரசீத் அவர்களே மற்றும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே திரளாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இன்று நாம் பேசாதிருந்தால் சாவை இங்கே சந்திப்போம். ஒவ்வொரு வீடும் தீக்கிரையாகும். வாழும் இடமெல்லாம் எரிய காண்போம். அமைதியின் பின்னே அமுங்கி போன மரண ஓலமே மிஞ்சும் மீளும். கேட்க இங்கு ஒருவர் இல்லையே, ஒருவர் கூட இல்லையே. இது சையர் லூதியாண்டி அவர்களுடைய உருது கவிதை. இந்த உருது கவிதை நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம் என்னவென்றால், போராட வேண்டும். எதற்காக? சத்தியத்திற்காக போராட வேண்டும், அசத்தியத்திற்கு எதிராக போராட வேண்டும், உண்மைக்காக போராட வேண்டும், பொய்க்கு எதிராக போராட வேண்டும், தர்மத்திற்காக போராட வேண்டும், அதர்மத்திற்கு எதிராக போராட வேண்டும். அப்படிப்பட்ட போராட்டத்தை தான் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இன்று ஒரு மிகப்பெரிய ஜனநாயக படுகொலையை இன்று தமிழக அரசும் காவல்துறையும் செய்திருக்கின்றது. இன்று பாப்புலர் ஃப்ரண்ட் நடத்த இருந்த அந்த பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்தை தடுத்தது ஒரு மாவோயிஸ்டுகளோ, ஒரு குண்டர்களோ அல்லது ஒரு கருப்பு படைகளோ அல்ல. இந்த ஆர்ப்பாட்டத்தை, இந்த பேரணியை தடுத்தது யார் என்றால் தமிழக அரசும் தமிழக அரசின் கீழ் இயங்கக்கூடிய காவல்துறையும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிகழ்வை பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா வன்மையாக கண்டிக்கின்றது. இந்த தேசத்திலே என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று மக்களுக்கு சமூக நீதி ஆட்சி, சமூக நீதியுடைய பாதுகாவலர் என்று கூறக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தமிழகத்திலே ஒரு ஜனநாயக ரீதியிலான போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்படுகின்றது என்றால் இது எத்தகைய ஒரு நிகழ்வு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பழமொழியிலே கூறுவார்கள் அல்லவா, உள்ளத்திலே கள்ளம் உதட்டிலே வெள்ளம் என்று கூறுவார்களே, அப்படிப்பட்ட செயல்பாட்டத்தை தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று கொஞ்சம் கொஞ்சமாக இவருடைய சித்தாந்தம் மாறி மெல்ல மெல்ல காய் சித்தாந்தமாக மறைந்து கொண்டிருக்கின்றதோ என்ற கேள்வி பலமாக இருந்து கொண்டிருக்கின்றது. என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? இன்று கைது செய்யப்பட்ட நபர்கள், இன்று பாப்புலர் ஃப்ரண்ட் மாநில தலைவர் உட்பட நிர்வாகிகள் உட்பட கைது செய்யப்பட்ட நபர்கள் இன்று மக்களுக்காக குரல் எழுப்பக்கூடியவர்கள், நீதிக்காக உண்மைக்காக போராடக்கூடியவர்கள். ஆனால் இந்த தேசத்திலே யார் கைது செய்யப்பட வேண்டும்? இன்று ஹெச் ராஜாக்கள் கைது செய்யப்பட வேண்டுமா இல்லையா? கோர்ட்டாவது ஹேராவது சொன்ன இந்த ஹெச் ராஜாக்கள் இன்று சுதந்திரமாக உலாவிக் கொண்டிருக்கின்றான். எஸ் வி சேகர் பத்திரிகையாளரை தரக்குறைவாக விமர்சித்தானே, அப்படிப்பட்ட எஸ் வி சேகரை கைது செய்வதற்கு இந்த தமிழக அரசும் தமிழக அரசின் கீழ் இருந்த அந்த காவல்துறைக்கும் பிராணி
இருந்ததா? யாரை நீங்கள் கைது செய்கின்றீர்கள்? இன்று நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது இன்று டிஎம்கே மாடல் இன்று கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பாசிசத்தை நோக்கி நகர்கின்றதோ என்ற கேள்வி பலமாக எழுகின்றது. என்ன நடந்துட்டு இருக்கு? முஸ்லிம்களுடைய பாதுகாவலன், சிறுபான்மையினுடைய பாதுகாவலன் என்று கூறிக்கொண்டு முஸ்லிம்களுடைய முகத்திலே அறைகின்றீர்களே. இன்று முஸ்லிம்களுடைய சார்பாக முஸ்லிம்களுக்கு ஒரு பேரணி, ஒரு அணிவகுப்பு நடத்துவதற்கு இங்கே உரிமை இல்லை. ஆனால் இதே சென்னையிலே தலைநகரத்திலே இந்த தேசத்தை துண்டார நினைக்கக்கூடிய RSS சங்க பரிவார கூட்டங்களுக்கு அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்படுகின்றது. முக்கியமான வீதிகளிலே அனுமதி கொடுக்கப்படுகின்றது. ஆனால் மக்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை ஏற்படுத்த வேண்டும் என்று ஒற்றுமை பேரணி, அவருடைய பேரு யூனிட்டி மார்ச் தான், அவருடைய முழக்கமே சேவ் தி ரிபப்ளிக் என்று சொல்லக்கூடிய இந்த மக்களாட்சியை பாதுகாப்போம் என்ற முழக்கத்தை முன்வைத்துதான் ஒரு தேசிய அளவிலான பிரச்சாரத்தை பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா செய்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட பொதுக்கூட்டத்திற்கு பேரணிக்கு அனுமதி மறுக்கப்படுகின்றது என்றால் நீங்கள் முஸ்லிம்களிடம் என்ன எதிர்பார்க்கின்றீர்கள்? முஸ்லிம்களை வாக்கு வங்கிகளாக மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றீர்களா? இன்று நாம் சில கேள்விகளை முன்வைக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நாங்கள் எல்லாம் சிறுபான்மையுடைய பாதுகாவலன் சொல்றீங்களே, நடைபெற்று முடிந்த அந்த உள்ளாட்சி எலெக்ஷன்ல இன்று சிறுபான்மையினுடைய பாதுகாவலன் நாங்கள் தான், மொத்த சிறுபான்மையுடைய பாதுகாவலர்களுக்கு நாங்கள் தான் குத்தகைக்கு எடுத்துள்ளோம் என்று கூறக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இன்று நடைபெற்று முடிந்த உள்ளாட்சியுடைய எலெக்ஷன்ல இன்றைக்கு மாநகராட்சியுடைய மேயர், துணை மேயர்ல முஸ்லிம்களுக்கு தெளிவாக பாரபட்சம் காட்டியுள்ளீர்கள். இது முஸ்லிம்களை பாதுகாக்கக்கூடிய மாடலா? அடுத்து இருக்கக்கூடிய நகராட்சியில எந்த ஒரு நபருமே உங்களுக்கு கிடைக்கலையா? இப்படி பல கேள்விகள் இருக்கிறது. சிறைவாசியோட விஷயத்தில் நீங்க சொன்னது என்ன? நாங்கள் ஆதிநாதனுடைய குழுவை நாங்கள் அமைத்திருக்கின்றோம் என்று கூறினார்கள். ஆனால் ஆதிநாதன் அமைக்கப்பட்டதற்கு பிறகு அதற்கு பிறகு எந்த ஒரு குழுவும் அங்கே அமைக்கப்படவில்லை. இந்த குழுவை அமைச்சு சிறைவாசியோட விஷயத்தில் இரட்டை வேடம் போடக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு, இதனுடைய சிந்தனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல இன்று நடைபெற இருந்த இந்த பேரணிக்கு இன்று தமிழகத்துடைய காவல்துறையும் தமிழக அரசும் தடை விதித்திருக்கின்றனர் என்றால் இவர்கள் என்ன நினைக்கின்றார்கள்? முஸ்லிம்களை வெறும் வாக்கு வங்கிகளாக மட்டுமே இன்று இவர்கள் செயல்படுத்த காத்திருக்கின்றார்களா என்ற கேள்வி பலமாக எழுகின்றது. இன்று இந்த பேரணியை தடுத்தவர்கள் ஒரு குண்டர்களோ ஒரு கூட்டமோ வேறொரு கூட்டமோ அல்ல. இதை தடுத்து நிறுத்தியது ஒரு காவல்துறை. ஒருமுறை உத்தரப்பிரதேசத்திலே ஒரு வழக்கிலே நீதிபதி முல்லா அவர்கள் கூறினார்கள், மிக ஆர்கனைஸ்டு கிரைம் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைக்கப்பட்ட குற்றங்களை செய்வதிலே முதலிடத்திலே யார் இருக்கின்றார் என்றால் காவல்துறை இருக்கின்றது என்று கூறும்போது அந்த வார்த்தையை நீங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று அந்த நீதிபதியிடம் அவர்கள் முறையிடுகின்றார்கள். அப்போது அந்த நீதிபதி கூறுகின்றார், என்ன வார்த்தையை கூறுகின்றார் என்றால், நீதிபதி அந்த காவல்துறையில் நல்ல காவல்துறை ஆய்வாளர்களும் காவல்துறையிலே அதிகாரிகளும் இருக்கத்தானே செய்கின்றார்கள், உங்களுடைய வார்த்தையை நீங்கள் திரும்ப பெற வேண்டும் என்று கேட்ட நீதிபதி முல்லா அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு கூடை நாரிய மீனில் நல்ல மீனை தேடும் முட்டாள் நான் அல்ல என்று கூறுகின்றார்கள். இதிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், இன்று எதற்கு தடை விதிக்கப்பட வேண்டுமோ, எவர்கள் கைது செய்யப்பட வேண்டுமோ அவர்கள் எல்லாம் கைது செய்யப்படுவது இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று காவல்துறை இன்று 2 நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி மறுத்திருக்கின்றது. ஆனால் இன்னும் 3 நிகழ்ச்சிகளை பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா நடத்துவதற்கு தீர்மானம் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இன்னும் 3 நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு தீர்மானித்திருக்கின்றது. 10ஆம் தேதி புதுக்கோட்டையிலும் 13ஆம் தேதி ராமநாதபுரத்திலும் தென்காசியிலும் நடத்துவதற்கு தீர்மானித்திருக்கின்றது. 10ஆம் தேதி இன்ஷா அல்லாஹ் புதுக்கோட்டையில் ஒற்றுமை பேரணி மிகுந்த சக்தியோடு எழுச்சியோடு இன்ஷா அல்லாஹ் ஜனநாயக ரீதியான எல்லா பலங்களையும் நாங்கள் திரட்டி கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தியே தீர்வோம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் கூறிக்கொள்கின்றோம். என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? திராவிட மாடல் அனைத்து நபர்களையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்று வெறுமனே பேசிக் கொண்டிருந்தால் மட்டும் திராவிடத்துடைய மாடல் வளர்ந்து விடுமா? இன்று சிறுபான்மையுடைய மக்களுடைய விஷயங்கள் அப்பட்டமாக மீறப்படுகின்றது. அவருடைய உரிமைகள் அப்பட்ட
திட்டமாக மீறப்படுகின்றது என்று நாம் பார்க்க வேண்டும். இன்று இதற்காக பல்வேறு ஜனநாயக சக்திகள் குரல் எழுப்ப முன்வர வேண்டும். ஏனென்றால் இது அவர்களுடைய நிகழ்ச்சி தானே, இது அவங்க பார்த்துக்குவாங்க, இது இவங்க பார்த்துக்குவாங்க. இன்று தேசத்தை துண்டாட நினைக்கக்கூடிய RSS உடைய சித்தாந்தம் எல்லா நபர்களையும் விழுங்குவதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றது. இன்று முன்பு தேசிய நபர்கள் சுட்டிக்காட்டினார்களே, இன்று அமைச்சர்கள் எல்லாம் இன்று RSS உடைய நிகழ்ச்சியிலே பங்கெடுக்கின்றார்கள். MLA-க்களாக மக்கள் பிரதிநிதிகளாக தேர்வு செய்யப்பட்டவர்கள் எல்லாம் சேவா பாரதியினுடைய நிகழ்ச்சியிலே போய் வந்து இது பண்றாங்க. புதிய கல்விக் கொள்கையை கொஞ்சம் கொஞ்சமாக உள்வாங்கிக் கொண்டிருக்கின்றது. இப்படி எடுத்து பார்க்கும் பொழுது இன்று இவர்கள் வெளிப்படையாக தம்முடைய கொள்கையிலிருந்து பிறந்து சென்று கொண்டிருக்கின்றார்களே, எச்சரிக்க வேண்டிய கடமை இன்று பாப்புலர் ஃப்ரண்டிற்கு இருக்கின்றது. இன்று இந்த நிகழ்வை ஒவ்வொரு நபர்களும் ஜனநாயக சக்திகளும் கண்டிக்க முன்வர வேண்டும். ஏனென்று சொன்னால் ஹிட்லருடைய காலத்துல ஒரு நபர் இருந்தார். அவர் பேர் என்ன அப்படின்னா மார்ட்டின் நியூமல்லர். அவர் வந்து ஹிட்லருடைய நாஜி படைகள் ஒவ்வொரு நபர்களாக இழுத்துக் கொண்டே போயிட்டு இருக்கும்போது அவர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. கடைசியில அவரையும் இழுத்துக் கொண்டு போகும்போது அவர் ஒரு கவிதை வந்து சொல்லுவாப்ல. முதலில் அவர்கள் தொழிற்சங்கவாதிகளை இழுத்துக் கொண்டு சென்றார்கள். நான் வாயை திறக்கவில்லை, ஏனென்று சொன்னால் நான் தொழிற்சங்கவாதி அல்ல. பிறகு அவர்கள் கம்யூனிஸ்டுகளை இழுத்துக் கொண்டு சென்றார்கள். நான் வாயை திறக்கவில்லை, ஏனென்றால் நான் கம்யூனிஸ்டும் அல்ல. பிறகு அவர்கள் புரொட்டஸ்டன்ட்களை போராட்டக்காரர்களை இழுத்துக் கொண்டு சென்றார்கள். நான் வாயை திறக்கவில்லை, ஏனென்று சொன்னால் நான் புரொட்டஸ்டன்ட் அல்ல. கடைசியில் அவர்கள் என்னை இழுத்துக் கொண்டு சென்றார்கள், எனக்காக குரல் எழுப்ப யாரும் இல்லை என்று கூறினார்கள். அதை போலதான் அனைத்து ஜனநாயக சக்திகளும் இன்று அநீதி யாருக்கு இழைக்கப்பட்டாலும் அவர்களுக்காக குரல் எழுப்பக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் கையில் எடுக்க வேண்டும். மௌனமாக இருப்பது இன்று இப்படிப்பட்ட நிகழ்வுக்கு ஒரு மௌன பார்வையாக இருப்பது அந்த அசத்தியத்திற்கு துணை போவதுதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இப்படிப்பட்ட நிகழ்வுகளுக்கு கண்டிப்பாக வன்மையான கண்டனங்கள் எல்லா புறத்திலிருந்தும் வர வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இது பாப்புலர் ஃப்ரண்ட் நடத்தக்கூடிய நிகழ்வு, இப்படிப்பட்ட பேரணி பொதுக்கூட்டம் என்பது நமக்கு ஒன்றும் புதிதல்ல. 2008 இருந்து மதுரையில் இருந்து இந்த நிகழ்ச்சி மிக நேர்த்தியாக சீரியத்துவமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவ்வளவு கட்டுக்கோப்பாக எங்களுடைய நிகழ்ச்சி நடந்து முடிஞ்ச பிறகு காவல்துறை அதிகாரிகளே கூப்பிட்டு எங்களுக்காக வாழ்த்து சொன்ன, உங்களை போன்று புரோகிராம் பண்ணுவதற்கு யாரும் இல்லை என்று வாழ்த்து செய்தி சொன்ன ஏராளமான அதிகாரிகள் நம்மிடையே உண்டு. ஆனால் இன்று இப்படிப்பட்ட நிலையெல்லாம் தாண்டி என்ன காரணம் சொல்றாங்க, நீங்க பேசுனீங்கன்னா மத பிரச்சனை வந்துடும். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா நடத்திய கூட்டத்தில் மத பிரச்சனை வந்தது அப்படின்ட்டு ஏதாவது ஒரு வரலாறு உண்டா? உங்களால் காட்ட முடியுமா? கண்டிப்பாக அப்படிப்பட்ட பாலிசி, மதம் சார்ந்த விஷயத்துல இப்படிப்பட்ட பாலிசி அப்படிப்பட்ட நபர்களாக நாம் உருவாக்கப்படவில்லை. எங்களுடைய கொள்கையும் அது கிடையாது. நாங்கள் பேசுவோம் என்றால் தேசத்தினுடைய நலனை துண்டாடக்கூடிய RSS சங்க பரிவார முகத்திரையை நாங்கள் கிழிப்போம். அதுல ஒருபோதும் நாங்கள் சமரசம் செய்ய மாட்டோம். இதற்கு நீங்கள் தடைதான் என்று சொன்னால் தடை, அதை உடை என்று நாங்கள் முன்னேறி செல்வோம் என்பதை இந்த நேரத்திலே கூறிக்கொள்கின்றோம். எத்தனை முறை தங்கத்தை நீங்கள் சுட்டாலும் அது மீண்டும் மீண்டும் நல்ல ஒரு வெளிச்சத்தை கொடுப்பது போல பாப்புலர் ஃப்ரண்டை நீங்கள் எத்தனை முறை ஒடுக்கினாலும் அது மேலெழுந்து மேலெழுந்து வீரியமாக தங்கத்தை போல ஜொலிக்குமே தவிர எங்களுடைய பணிகளில் இருந்து ஒருபோதும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம். இன்ஷா அல்லாஹ் 10ஆம் தேதி நடைபெறக்கூடிய புதுக்கோட்டையில் நடைபெறக்கூடிய அந்த பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் இறைவன் நாடுவான், கம்பீரமாக நடைபெறும். இன்ஷா அல்லாஹ் அது அனைத்து ஜனநாயக சக்திகளையும் சேர்த்து நாங்கள் பலமாக இன்ஷா அல்லாஹ் அதை நடத்திய தீர்வோம். முடிந்தால் தமிழக அரசு தடுத்து பார்க்கட்டும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் கூறிக்கொள்கின்றோம். இப்படிப்பட்ட நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த மாவட்ட நிர்வாகத்திற்கு நம்முடைய நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி. அடுத்ததாக கண்டன உரை ஆற்றுமாறு கேம்பஸ் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய மாநில பொருளாளர் சகோதரர் சர்வத் ரஃபீக் அவர்களை அழைக்கிறேன். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை நபர்களின் மீதும் இன்று நிலவட்டுமாக என்று என்னுடைய உரையினை ஆரம்பம் செய்கின்றேன்.
பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய பேரணிக்கு இன்றைக்கு தடை செய்தது மட்டுமல்லாமல் இந்தியாவினுடைய பாதுகாவலர்களை கைது செய்யக்கூடிய ஒரு நிகழ்வை இன்றைக்கு காவல்துறை அரங்கேறி இருக்கின்றது. இந்த நிகழ்வை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். சங்க பரிவார பாசிஸ்டுகளுக்கு துணை போகக்கூடிய அளவிலாக இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழக அரசும் காவல்துறையும் இருந்து கொண்டிருக்கின்றதா என்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு இருக்கின்றது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தொடர்ந்து பிஜேபிக்கும் RSS சங்க பரிவார கும்பல்களுக்கும் உறுதுணையாகவே தமிழக அரசினுடைய செயல்பாடுகள் ஒட்டுமொத்தமாக இருந்து கொண்டிருக்கின்றது. காவல்துறையும் அதற்கு உறுதுணையாக சென்று கொண்டிருக்கின்றது என்பதை தருணத்திலே பதிவு வைக்கின்றேன். ஏனென்று சொல்ல வேண்டும், எதற்காக சொல்கிறேன் என்றால் டிஜிபி சைலேந்திர பாபு சாவர்கரை புகழ்ந்து பேசுகிறார். 1980 எப்படி காந்தி ஒழிக கோட்சே வாழ்க என்று சொன்ன ஒரு நிகழ்வு இருந்ததோ, ஹாசிம்புராவிலே உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருந்ததோ, காவல்துறை நண்பர்கள் சொன்னார்களோ, அதே போன்ற ஒரு நிலை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. நீதிக்காக போராடக்கூடிய, ஒடுக்குமுறை சட்டங்களுக்கு எதிராக போராடக்கூடிய, அடித்தட்டு மக்களை உயர்நிலையில் கொண்டு வரக்கூடிய ஒரு இஸ்லாமிய அமைப்புக்கு, இஸ்லாமிய அமைப்பினா ஒருமனையாக இஸ்லாமியர்களுக்கு மட்டும் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அல்ல பாப்புலர் ஃப்ரண்ட். ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் விமோசனமாக, ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் பாதுகாப்பாக, ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் சுதந்திரமாக நீதி பெற்று தரக்கூடிய ஒரு இயக்கமாகத்தான் இன்றைக்கு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இந்தியா முழுவதும் களமாடி கொண்டிருக்கின்றது. எனவே இப்படிப்பட்ட பேரணியை தடை செய்தது எங்களுக்கு ஒன்றும் தடையல்ல. நீங்கள் எங்களை தடுத்து பார்த்தால் நாங்கள் முன்னேறிக் கொண்டே செல்வோமே தவிர முடங்கி வீட்டிலே உட்கார்ந்து விட மாட்டோம் என்பதை தருணத்திலே பதிய வைக்கின்றேன். ஏனென்று சொல்ல வேண்டும் என்றால், நாங்கள் இந்த மக்களுக்காக வேலை செய்ய புறப்பட்டவர்கள். எங்களுடைய சுய தேவைகளுக்காக வேலை செய்யவில்லை, நாங்கள் மக்களுக்காக வேலை செய்ய வந்தவர்கள். நீங்கள் எவ்வளவு அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் நிகழ்த்தினாலும் கூட நாங்கள் முன்னேறி சென்று கொண்டே இருப்போம். தமிழகத்திலே கடந்த சில தினங்களுக்கு முன்பாக ஒன்றிய அரசினுடைய ஒரு நிகழ்ச்சியிலே சாவர்கரையும் கோட்சேவையும் புகழ்ந்து வரக்கூடிய ஒரு விஷயங்களை தமிழக அரசு செய்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், இன்றைக்கு சிறைவாசிகளுடைய விடுதலையை சொல்லும் போது என்ன சொல்றாங்க, அது தமிழக காவல்துறை செய்யக்கூடிய ஒரு விஷயம். தமிழக காவல்துறை வந்து அவங்க வந்து ஆப்போசிஷன் பண்ணுவாங்க, எகென்ஸ்ட் பண்ணுவாங்க, அதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாதுன்னு சொல்றாங்க. அப்ப தமிழக அரசினுடைய அந்த ஒரு பார்வைக்கு அப்பாற்பட்டு காவல்துறை செயல்படுகிறதா, அல்லது RSS சங்க பரிவார கும்பல்களுக்கு உறுதுணையாக செயல்படுகிறதா, பிஜேபியுடைய செயல் திட்டங்களை செயல்படுத்துகிறதா என்ற கேள்விகள் எங்களிடம் எழுந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் வெறுமனையாக கூடி கலைந்து விட்டு செல்லக்கூடிய நபர்கள் அல்ல. நாங்கள் சித்தாந்தவாதிகள், சிந்தனையாளர்கள், சிறந்த சிந்தனையாளர்கள். சித்தாந்தங்களையும் செயல் திட்டங்களையும் விவாதிப்பார்கள். நாங்கள் சிறந்த சிந்தனையாளர்கள். இந்த இந்திய நாட்டை பாதுகாப்பதற்காக, இந்த இந்திய நாட்டிலே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சமூகத்தை பாதுகாப்பதற்காக நாங்கள் களமாடி கொண்டே இருப்போம். நாங்கள் வெறுமனையாக இஸ்லாமியர்களுக்கு மட்டும் ஒரு அமைப்பான நபர்கள் அல்ல. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், நிறைய பேரிடர் காலங்களில் பாப்புலர் ஃப்ரண்டினுடைய பணிகள் எண்ணிலடங்காதது. கொரோனா பேரிடர் காலங்களில் ஒரு உடலை தன்னுடைய உறவினர்களே வந்து அடக்கம் செய்யாத சூழ்நிலையிலும் கூட பாப்புலர் ஃப்ரண்டினுடைய சகோதரர்கள் வந்து அடக்கம் செய்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு நபர்களுக்கு இன்றைக்கு தடை என்பது ஒரு அநீதி என்பதாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் எங்களை பொறுத்தவரையிலும் இது நீதி. இதற்கென்று தெரியுமா? ஏனென்றால் நாங்கள் முன்னேறி செல்லக்கூடிய ஒரு முதல் படி என்பதை தருணத்திலே நாங்கள் பதிய வைக்கின்றோம். எங்களுடைய தடைகள் வெறுமனையாக நாங்கள் இன்னைக்கு முடங்கி ஓடுகிறோம் அப்படின்றது கிடையாது. எனக்கு முன்னாடி சகோதரர் சொன்னாரு, என்ன சொன்னாங்க, இன்னும் 3 இடங்களிலே நாங்கள் நடத்துவோம், முடிந்தால் தடுத்துப்பார். காவல்துறையாக இருக்கட்டும், தமிழக அரசாக இருக்கட்டும், முடிந்தால் தடுத்துப்பார். நாங்கள் சட்ட ரீதியிலாக சென்று சட்டத்திற்கு கட்டுப்பட்டு நாங்கள் கண்டிப்பாக எங்களுடைய பேரணியை நடத்தியே காட்டுவோம். ஏனென்று தெரியுமா? சங்க பரிவார கும்பல்களை போல நாங்கள் கொல்லப்பட்டு போறக்கூடிய நபர்கள் அல்ல, ஒரு கீழ்த்தரமான வேலை செய்யக்கூடிய நபர்கள் அல்ல. நீதிக்காக போராடக்கூடிய நபர்கள். என்றைக்கும் நீதியின் அடிப்படையில் நின்று கண்டிப்பாக எங்களுடைய உரிமைகளை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்பதை தருணத்திலே பதிவு வைக்கின்றேன். தமிழக காவல்துறைக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.
இந்த தமிழக காவல்துறை இப்போ உள்ள ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பார்க்கும்போது டோட்டலி வந்து பிஜேபிக்கும் RSS சங் பரிவாரர்களுக்கும் துணை போயிட்டாங்களா, இல்ல இதுல இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே RSS கொள்கைக்குடைய சித்தாந்தவாதிகளாக மாறிவிட்டார்களா என்ற ஒரு கேள்வி என்னிடம் இருக்கிறது. அப்படி உங்களிடம் இருந்தது என்றால் நீங்கள் உங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்து கொள்ளுங்கள். நீங்கள் அந்த பதவியை விட்டு, அந்த பொறுப்புகளை விட்டு நீங்கள் நகர்ந்து செல்லுங்கள். அதுதான் உங்களுக்கு நன்மையை பயக்கும். ஏனென்றால் நாங்கள் உங்கள் மீது ஒரு மதிப்பு வச்சிருக்கின்றோம். எனவே அதை நீங்களே சீர்குலைத்து விடாதீர்கள் என்பதை இத்தருணத்திலே நாங்கள் பதிவு வைக்கிறோம். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சங் பரிவார கும்பல்கள் பாப்புலர் ஃப்ரண்டுக்கு எதிரான பல்வேறு விஷம பிரச்சாரங்களை தொடர்ந்து முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு பிரச்சாரங்களிலும் பாப்புலர் ஃப்ரண்ட் நீதியின் அடிப்படையில் நின்று ஒவ்வொரு விஷயங்களையும் மேற்கோள் காட்டி பேசிக் கொண்டிருக்கின்றது. எனவே பாப்புலர் ஃப்ரண்டினுடைய இந்த தடை என்பது கண்டிப்பாக இது தடை அல்ல, இதை உடைத்து நாங்கள் கண்டிப்பாக நீதியின் அடிப்படையில் நாங்கள் போராடிய தீர்வோம். எங்களுடைய பிரச்சாரத்தை, எங்களுடைய பேரணியை, எங்களுடைய பொதுக்கூட்டத்தை, எங்களுடைய ஒற்றுமை அணிவகுப்பை பேரிலே நாங்கள் வச்சிருக்கோம். ஒற்றுமை அணிவகுப்பு யாருமே வைக்க மாட்டான். இந்த ஒட்டுமொத்த சமூகத்தையும் ஒற்றுமை எனும் ஓர் அணியில ஒன்று திரள செய்யக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் இன்றைக்கு பாப்புலர் ஃப்ரண்ட் இருந்து கொண்டிருக்கின்றது. அதை பறைசாற்றக்கூடிய விதத்தில் தான் நாங்கள் ஒற்றுமை அணிவகுப்பை நடத்தி கொண்டிருக்கின்றோம். எனவே ஒற்றுமையாக இருப்பதற்காக நாங்கள் புறப்பட்டு விட்டோம். இதை எதிர்ப்பதற்கு யார் வந்தாலும் சரி, எந்த நாய் வந்தாலும் சரி, நாங்கள் அதை அத்துணை விஷயங்கள், அத்துணை நபர்களையும் எதிர்த்து களமாடி நாங்கள் முன்னேறி சென்று கொண்டே இருப்போம். முன்னோக்கி செல்வோம். கண்டிப்பாக நீதியை வென்றெடுப்போம். இந்த நேரத்திலே பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவோடு என்றைக்கும் கேம்பஸ் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தேசிய மாணவர் அமைப்பு உடன் இருக்கும் என்பதை இத்தருணத்திலே பதிவு செய்து கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.